செந்தில் பாலாஜி அதிரடி கைது, வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு காலத்திலே அதிமுகவிலே முக்கியமான ஒரு அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர் அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்கும் தெரியும். அடுத்த கட்டமாக அவருக்கு அதிமுகவிலே ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பின்பு அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை என்பது எழ ஆரம்பிக்கிறது. டிடிவி தினகரன் தனியாக செல்ல ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இணைய ஆரம்பித்தவர் தான் நமது செந்தில் பாலாஜி. அங்கிருந்தபடியாக நேரடியாக திமுகவிற்கு தாவ ஆரம்பிக்கிறார். திமுகவிற்கு வந்த பின்பு செந்தில் பாலாஜிக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் என்பது கொடுக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதுவும் திமுக தலைமை மிகப்பெரிய ஒரு நெருக்கமான ஒரு சூழல் என்பது உருவாக்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த நேரத்திலே செந்தில் பாலாஜியின் மீது பல குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலே செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பல ஊழல்கள் செய்துவிட்டார். பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் வழக்கின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்றைய தினத்திலிருந்து செந்தில் பாலாஜியின் மீது இருக்கக்கூடிய விசாரணையை துரிதப்படுத்துவதற்கு தமிழக அரசு மிக தீவிரம் காட்டி வருவதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னவென்று பார்த்தால், செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவிலே இணைய போகிறார் என்ற செய்திகள் வெளியான பின்புதான் தமிழக அரசு தான் தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய விஜயுடைய அரசு தற்சமயம் செந்தில் பாலாஜியின் மீது வழக்குகளை மிக துரிதப்படுத்தி இருப்பதாக ஒரு செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் திமுகவிலே நீங்கள் இருக்க வேண்டாம், அதற்கு மாற்றாக அதிமுகவிற்கு மீண்டும் பாருங்கள், அதிமுகவிற்கு வந்தால் உங்கள் வழக்குகளை பூரா நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், கோவையிலே உங்களுக்கு பொறுப்புகள் என்பது கொடுக்கப்படும், கோவை முழுக்க உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடும் எட்டப்பட இருப்பதாக கூட செய்திகள் என்பது சமீபத்திலே இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே தமிழக அரசு தற்போது செந்தில் பாலாஜியின் மீது மிகப்பெரிய நடவடிக்கை என்பது எடுக்க ஆரம்பித்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்பார்ம் கொள்முதலிலே 397 கோடி ரூபாய் ஊழல் தொடர்ந்து நிலக்கரி கொள்முதல் தொடர்பான ஆவணங்களையும் ஆய்வு செய்த அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாராம். இதனால் விரைவிலே செந்தில் பாலாஜி மீது கைது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் KN நேரு, சேகர் பாபு ஆகியோர் தொடர்பான முறைகேடு ஆவணங்களையும் தூசி தட்ட தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் நம் அனைவருக்கும் தெரியும், அதிமுகவையும் நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் தற்சமயம் மாற்றுக் கட்சியில் இணையக்கூடிய வேளையிலே அதிமுக மாற்றுக் கட்சியில் நபர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருப்பது தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுவும் செந்தில் பாலாஜியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதன் பின்னால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.